Hello students, class 12, chapter 2, complex number, exercise 2.8, question number 6. Omega is a cube root of unity, which is not equal to 1. Prove that the roots of z minus 1 whole power 3 plus 8 equal to 0 are minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறது ரூட்டுக்குள்ளே 3 போடுவோம். ஸோ அந்த ரூட் 3 1 இதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 1 பவர் 1/3 இதோட வேல்யூஸ் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறத 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே 1ங்கிறது நம்மளுக்கு தெரியும், நியூமெரிக்கல் வேல்யூ 1. இங்கே ஒமேகாங்கிற சிம்பிள் எதை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா -1/2 ப்ளஸ் i√3/2. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2.32 இருக்கும். ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ -1/2 மைனஸ் i√3/2. ஸோ இந்த ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ கம்பல்சரி நம்மளுக்கு பார்க்காம எழுத தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ஆன்சர்லேயே ஒமேகா ஸ்கொயருங்கிறது இருக்கிறதுனால வேல்யூஸ் நம்ம எழுத தேவையில்லை. சிம்பிளாக ஈஸியாக 5 மார்க்கை இதில் வாங்கிடலாம். ரேராக 3 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறது ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற 8 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எப்படி மாறும்? z minus 1 whole power 3 equal to -8ன்னு மாறும். ஸோ இந்த -8 நான் எப்படி எழுதுறேன்னா -2 whole power 3ன்னு எழுதுறேன். இப்போ -2 into -2 into -2 is -8. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு z minus 1 whole power 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டெப் எழுதணும். அது என்னென்னா இன்ட்டு 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் தெரியும். ஸோ இப்போது நான் பவர் 1/3 ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு நான் ரெண்டு சைடும் பவர் 3 ரிமூவ் பண்ணுறேன். பவர் 3 ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கியூப் ரூட் எடுக்கணும் ஆன் போத் சைட்ஸ். அதாவது பவர் 1/3 வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், பவர் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடும் அதேமாதிரி -2 பவர் 3ன்னு இருக்குது. இங்கேயும் பவர் 1/3 ரைஸ் பண்ணுறோம். 1 இருக்குது, அங்கேயும் பவர் 1/3 ரைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த 3யும் கட் ஆகிடும். அதேமாதிரி இந்த 3யும் 1/3 உள்ள 3யும் கட் ஆகிடும். ஸோ அல்டிமேட்டாக நம்மளுக்கு அந்த பவர் இல்லாமல் கிடைக்கும். z minus 1 equal to -2. அடுத்தது 1 பவர் 1/3ன்னு கிடைக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப்பை எழுதலாம். எப்படி எழுதியிருக்கோம்? பவர் 3 ரிமூவ் பண்ணியிருக்கோம். 1க்கு பவர் 1/3ன்னு போடுறோம். ஸோ இந்த 1 பவர் 1/3 இதுதான் நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூஸ் தான் இங்கே சைடில் எழுதி வச்சுருக்கோம். வாட் ஆர் தே? 1 ஒமேகா ஸ்கொயர். இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ z minus 1 equal to -2 into 1 ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த -2 உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்.
மைனஸ் டூவை ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ. மைனஸ் டூவை ஒமேகா கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் டூவை ஒமேகா ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் டூ ஒமேகா மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் இப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு Z மட்டும் வச்சுக்கிறோம். 1 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1 லெஃப்டில் சப்ராக்ஷனாக இருக்கும்போது ரைட் சைடு போகும்போது அடிஷனாக மாறும். ஸோ கூட்டலாக மாறும். ஸோ 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் டூ ப்ளஸ் 1 இஸ் மைனஸ் 1. அடுத்து இது கூட 1 ஆட் பண்ணுறதுக்கு ஸோ செகண்டில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு அதை தான் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கொஸ்டினில் என்ன ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்ம்லேயே எழுதுகிறோம். ஸோ ப்ளஸ் 1 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறோம். 1 மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட். These are the roots of the given equation. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Thank you.